சிமெண்ட்டையும் மண்ணையும் நல்லா தண்ணி விட்டு கலந்து பூசுங்க கொத்தனாரே. கடுப்பேத்தாம பேசாம போறியா இல்ல சிமெண்ட் அள்ளி உன் வாயில பூசவா? உனக்கு எப்படிமா தைக்கணும்? எனக்கு குஷ்பு மாதிரி தைக்கணும். அப்ப குஷ்பு கிட்டயே போய் ஏதாச்சும் பழசு பட்டை இருக்கும் வாங்கி போட்டுக்க போ. உனக்கு எதமா தைக்கணும்? உங்க இஷ்டம் போல எது வேணும்னாலும் தையுங்க. எதனாலும் தைக்கலாம்னா உன் வாயை தச்சிரலாமா? உனக்கெல்லாம் பேசவே தெரியல. உனக்கு எப்படிமா தைக்கணும்? ஓ, எனக்கு உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி தைக்கணும். உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? இந்தியாவுல இருந்து ஒரு பொண்ணு உலக அழகின்னு பட்டம் வாங்கியிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பொறுக்கல. இந்த மூஞ்சிக்கு தைக்கணுமா? மூஞ்சியும் முகரையும் பாரு. என்னோட ரேஞ்சுக்கு இந்த ஊர்ல கடை வச்சதே தப்பு. எல்லாத்துக்கும் 2 குடம் தண்ணி தான் குடுக்கறேன். நீ மட்டும் என்னடி குந்தாணி 3 குடம் பிடிக்கிற? ஒழுங்கா போறியா இல்ல குடத்தை தூக்கி எறியவா? என்னமோ உங்க அப்பா வீட்டு தண்ணிய குடுக்கற மாதிரி சீன் போடுறியே. கவர்மெண்ட் தண்ணி தான்யா, எக்ஸ்ட்ரா ஒரு குடம் பிடிச்சா என்னையா? இதெல்லாம் உனக்கு மட்டும் கொடுக்க முடியாது, அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க. ஒழுங்கா போறியா இல்ல லாரி தண்ணிய உன் கழுவாத மூஞ்சில அடிக்கவா? செல்லக்குட்டி, ஏன் சோகமா இருக்க? 15 லட்சம் அக்கவுண்ட்ல போடுறேன்னு சொன்னவரெல்லாம் விட்டுறாங்க. நான் சின்னதா ஒரு பொய் சொன்னேன், மாட்டிக்கிட்டேன். அப்படி என்ன பொய் சொன்ன தங்கம்? நைட்டு தூங்குறப்ப பெட்ல நான் உச்சா போயிட்டு எங்க அப்பா தான் போனாருன்னு பொய் சொல்லி மாட்டிக்கிட்டேன். அடியே குந்தாணி, எதுக்கு இப்படி தண்ணி பிடிக்க வர்றப்பெல்லாம் எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு இருக்கிற? ஒழுங்கா தண்ணி பிடிச்சிட்டு போக மாட்டியா? என் புருஷன் எனக்கு ஆசையா வாங்கி தந்த குடத்தை எவ்வளோ கீழே தள்ளி விட்டுட்டா. அவ யாருன்னு சொல்லிருங்க, இல்லாட்டி ஒருத்தையும் வீடு போய்க்கிற மாட்டீங்க. குடத்தை தானே தள்ளி விட்டாங்க. என்னமோ உன் புருஷனையே தள்ளிட்டு போன மாதிரி கத்துற. பேசாம இருக்கியா இல்ல லாரி தண்ணி உன் மூஞ்சில ஊத்தவா? நான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறேன். என்னைய பார்த்த உடனே பொண்ணு மயங்கிரணும். அந்த அளவுக்கு ஸ்டைலா வெட்டி விடுங்கண்ணே. இந்த மண்டையில எங்கிட்டு போய் ஸ்டைலா வெட்டுறது? வேணும்னா ஒண்ணு செய்யலாம். இந்த மம்பட்டிய வச்சு மிச்சம் இருக்கிற 4-5 முடியவும் கொத்தி விடலாம். காலம் போன காலத்துல இந்த மண்டைய வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் பொண்ணு கேக்குதா? சொட்ட பையலே, ஒழுங்கா ஓடிரு, இல்லாட்டி கடிச்சு வச்சிருவேன். ஒரு வாரம் கழிச்சு தண்ணி லாரி வந்திருக்கு. எல்லா குந்தாணிகளும் ஒழுங்கா வரிசையில நின்னு தண்ணி புடிங்க. யாரும் வீணா சண்டை போடக்கூடாது. என்னம்மா, காலையிலே வந்து குடத்தை வச்சிட்ட போல. காலையிலே வராம என்ன கையிலேயே வர முடியும்? நல்லா இருக்கு உன் ஜோக்கு. உன் குடத்தை கொஞ்சம் தூக்கு. மார்க்கெட்ல உட்கானா மீன், இவ போடுறா பாரு பெருசா சீனு. அடச்சி, கிட்ட வராத, ஒரே பேனு. இந்த ஏரியாலே பெரிய ரவுடி நான் தான் பானு. அடியே நைட்டி போட்ட டைனோசர்களா, 2 பேரும் சண்டை போடாம ஒழுங்கா தண்ணி பிடிக்கிறீங்களா இல்ல மண்ணை அள்ளி உங்க வாயில போடவா? செல்லக்குட்டி, ஏன் சோகமா இருக்க? இவ்ளோ வருஷமா ஸ்கூலுக்கு போற பசங்க எல்லாரையும் இந்த அரசாங்கங்கள்ல ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? முழு பரீட்சைக்கு 2 மாசம் லீவ் விடுறாங்கல்ல, அப்ப காப்பரீட்சைக்கு 15 நாளும் அரை பரீட்சைக்கு 1 மாசமும் லீவ் விடணும்ல. செல்லக்குட்டி, இங்கிலீஷ்ல உனக்கு பிடிக்காத வார்த்தை என்ன? எனக்கு இங்கிலீஷ்ல பிடிக்காத வார்த்தைனா அது ஹலோ தான். என்ன காரணம்? அது மரியாதை இல்லாத மாதிரி தோணும். அதான் யாராச்சும் ஹலோன்னு கூப்பிட்டா எனக்கு கோவம் வந்து கடிச்சு வச்சிருவேன். போன தடவை குழாயடி சண்டை போட்ட மாதிரி இன்னைக்கு யாரும் சண்டை போடாம ஒழுங்கா அமைதியா தண்ணி பிடிக்கணும், இல்லாட்டி தண்ணி கொடுக்க மாட்டேன். எனக்கு வீட்டுல நிறைய சோழி கிடக்கு, எனக்கு முதல்ல தண்ணி கொடு. அப்புறம் நாங்க மட்டும் என்ன பொழுது போகாமையா தண்ணி பிடிக்க வந்தோம். எங்க வீட்டுக்காரரு வேலைக்கு போனோம். ஆமா, அவன் பெரிய கலெக்டர் வேலை பாக்குறான். என்கிட்ட தேவையில்லாம வம்பு வளர்க்காத, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. அடியே நைட்டி போட்ட காண்டாமிருகங்களா, 2 பேரும் சண்டை போடாம ஒழுங்கா தண்ணி பிடிக்கிறீங்களா இல்ல மண்ணை அள்ளி உங்க வாயில போடவா?